இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிட போகுதுன்ட்டு அவங்க அம்மா அங்கேயே பார்த்துட்டு சைலண்டாக நின்றுடுறா. அப்புறம் இவ என்ன பண்ணுறா பார்த்தாங்கன்னா அவங்க அம்மாவை கண்டுக்காமலே போயிடுறா. ஆனால் அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா வாசனை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா நம்ம பொண்ணு இப்படி பண்ணுறாளேன்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட கேட்டு மனசு கேட்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறான். யார் அது, நம்ம பொண்ணு தப்பான பையன் கூட பழகிட்டு இருக்காளோன்னு நினச்சி அந்த ஃபோன் எடுத்து ஜோராக தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச டேப் ரெக்கார்டு எடுத்து ஒவ்வொன்றத்தையும் அதில் பிச்சு பிச்சு போட்டுடுறா. அந்த டென்ஷன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறா. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கடா லேட் நைட்டில் நம்ம பொண்ணு இன்னுமே காணுமே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது. பொண்ணு அங்கங்கே ஊர் ஊராக தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அந்த டேப்ரி கடை பார்த்ததும் இவளுக்கு வந்து மனசு கேட்காம அது எப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. ரெடி பண்ணிட்டு அதில் என்னதான் அம்மா வச்சிருக்காங்கன்னு சொல்லி பொறுமையாக கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா இவ்வளோ எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு அதில் சொல்லி ரொம்ப மனவருந்தி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்ட இவன் நம்ம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோமேன்ட்டு அவங்க அம்மாவை தேடி போறா. அப்படின்னு பார்த்தா மழை வந்த டைம்ல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இவ போய் கொடையை பிடிச்சதும் அவங்க அம்மா வாசனை வச்சு கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஜோரா அழுகுறாங்க.